ஹலோ, தீபாவளி செலிப்ரேஷனுக்குலாம் ரெடி பண்ணிட்டீங்களா? தீபாவளினாலே நம்மளுக்கு ரெண்டு தான் ஞாபகம் வரும். ஒன்று வந்து ஸ்வீட்டு, இன்னொன்று வந்து கிராக்கர்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு ஸ்வீட்டே செஞ்சு காட்ட போகிறேன். பட் எப்போதை போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கும்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோஸ் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆஸ் யூஷுவல் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். குக்கிங் ஆரம்பிச்சிடலாமா? Carrot 300 grams, sugar 5 tablespoon, corn flour 3 tablespoon, நெய் 2 teaspoon, ஏலக்காய் பொடி 1 teaspoon, பிஸ்தா 6, desiccated coconut, உப்பு 1/4 teaspoon. நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி கேரட் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கேரட் மேல் தோல் எல்லாம் நம்ம சீவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேரட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் தின்னாகவே கட் பண்ணிங்க. இப்போ நாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். முதல்ல ஒரு பேனை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேனில் வந்து நான் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம இந்த வெட்டி வச்சோல்ல இந்த எல்லா கேரட்டையும் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அந்த கேரட் வேகிற வரைக்கும் ஹைலியே வச்சு பாயில் பண்ணிக்கலாம். ஏறக்குறைய ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது கேரட் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கட் பண்ண உடனே இதாகுது. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த நல்ல பாயில் ஆன கேரட்டெல்லாம் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் பாயில் ஆச்சுல, அந்த தண்ணியில் ஒரு 1/2 கப்பை நம்ம தனியாக ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம். அது நம்மளுக்கு தேவைப்படும். இந்த கேரட்டெல்லாம் நான் ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு பேனை ரெடி பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணி வச்சுருந்த அந்த கேரட்டை இப்போ நம்ம பேனில் போட்டுக்கலாமா? இதில் ஆயில் எதுவும் நம்ம ஊற்ற வேண்டியதில்லை. இது கூடவே நான் என்ன செய்கிறேன், ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். இந்த மீன் டைம் நம்ம என்ன செய்யலாம், ஒரு 1/2 கப் நம்ம அந்த கேரட் வேக வச்சுருந்த வாட்டர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதில் அந்த கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். நாம் இந்த கேரட் ஸ்வீட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே நம்ம எந்த ஃப்ளேவரும் எக்ஸ்ட்ரா போடல. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை நம்ம கேரட்டில் ஊற்றி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா சுகரும் மெல்ட் ஆகணும், அந்த கார்ன்ஃப்ளவரும் நல்லா குக்காகி அந்த கேரட்டோடு பிளெண்ட் ஆகணும். சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் ஏலக்காவை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது வாசனைக்காக போட்டு ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கரைச்சிட்டு இருக்கணும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஜாஸ்தி போடல கீ, உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இதே போதும். அப்போ தான் அந்த கேரட்டோடைய ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். இப்போ ஓரளவுக்கு இந்த நல்ல கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், எடுத்து ஊற்றினா அந்த கரண்டிலே ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். இதுதான் சரியான போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இப்போ லைட்டாக ஆறிடுச்சு. நம்ம ஒரு மோல்டு எடுத்து அதில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மோல்டு இல்லை கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற தட்டில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். ஆனால் இதை வந்து நீங்கள் ஒரு 6 hours மினிமம் அப்படியே வச்சிடணும். வெளியே தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் இல்லை. இதை வந்து நீங்கள் மார்னிங் செஞ்சிங்கன்னா ஈவினிங் எடுத்து கட் பண்ணால் போதும். இல்லை ஈவினிங் பண்ணிங்கன்னா ஓவர் நைட் வச்சுருங்க. வச்சு நெக்ஸ்ட் டே கட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வரும்.
இந்த டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இந்த கேரட் ஸ்வீட்டு, இந்த கேரட் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். வழக்கமாக நீங்கள் கேரட் அல்வா செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, பட் இந்த மாதிரி ஸ்வீட் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே மோல்டில் ஊற்றி நம்ம லெவல் பண்ணி வச்சிடலாம். மேலே ஒரு மூடியை போட்டு வச்சிடலாம். நான் ஓவர் நைட் வைக்க போகிறேன். நாளைக்கு மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நான் மோல்ட்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம அதை பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணும்போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது நீங்கள் வாயில் போட்டிங்கன்னு வச்சிங்களா அப்படியே கரைஞ்சி போகும். நான் சொல்லும் போது எனக்கே டெம்டிங்காக இருக்குது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கேரட்டோடைய ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். இது கொஞ்சம் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்வீட். இதை கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த எல்லா ஸ்வீட்ஸையும் நம்ம என்ன பண்ணோம், டெசிகேட்டட் கோகோனட் இருக்குது என்கிட்ட, அதில் ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துடணும். இந்த டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஆக்சுவலி ஹோம் மேடு. இது கடையிலையும் விற்குது. இது வீட்லேயே எப்படி செய்யலான்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் பாருங்கள், ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். இப்போ இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் அதில் ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்வீட்டெல்லாம் நான் டெசிகேட்டட் கோகோனட்டில் ஃபுல்லாகவே நான் கோட் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இப்போ லைட்டாக ஃபிங்கரால் என்ன செய்யணும், நம்ம அந்த ஸ்வீட் சென்டரில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் பிஸ்தாவை நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு ஃபுல்லாக நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்வீட்டையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உண்மையிலேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள் என்கிட்ட. இந்த கேரட் ஸ்வீட் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுல்ல. இதை கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க. செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, லெஸ் எக்ஸ்பென்சிவ். எப்போதுமே நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல்னால் எல்லாம் பலகாரமும் வீட்டில் செய்வோம். ஆனால் 1-2 ஸ்வீட் நம்ம கடையில் போய் வாங்குவோம். இந்த தடவை அந்த மாதிரி வாங்குறதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்வீட்டை வீட்லேயே செஞ்சு பாருங்களேன். நல்லாவும் இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சோன்ற ஒரு திருப்தி நம்மளுக்கு இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க. அப்புறம் எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோஸ் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். Okay, I'll meet you again shortly. Good day.